ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களோட உடல் எடையை வந்துட்டு அதிகப்படுத்துறதுக்கு ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சாம்பார் தான் இது. கண்டிப்பாக அது ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களோட உடல் எடை நல்லா அதிகப்படுத்தும். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இது ஒரு 8 மாதத்தில் இருந்து வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 8 மாதத்துலேருந்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். நல்லாவே வந்துட்டு வெயிட் வந்து கெயின் ஆகும் அண்ட் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பெரியவங்க கூட தாராளமாக சாப்பிடலாம். ஸோ பெரியவங்களுக்கும் வெயிட் கெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்துருக்கிற துவரம் பருப்பு வந்துட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா 1க்கு 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் கூட ஊறலாம். அண்ட் எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ வேகும். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து 1/2 கப் வந்துட்டு பாசிப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் பாசிப்பருப்பு. ஸோ இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு 4-5 பல் வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பருப்பு வந்து கேஸ் இல்லையா. ஸோ பருப்பு சாப்பிட்டா குழந்தைக்கு வந்து வயிறு வலி வந்துருமோன்னு சொல்லி நிறைய பேர் பயப்படுவீங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு இப்போ நான் சேர்க்குற உணவுகள் கரெக்டாக சேர்த்திங்கனாலே வந்துட்டு போதுமானதாக இருக்கும். ஸோ பூண்டு வந்து 4-5 பல் சேர்த்துக்கோங்க. 2 வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து பொடி பொடியாக கட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ மீடியமாகவே வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப டக்குன்னு வந்து குயிக்காக செய்யக்கூடிய சாம்பார் தான் இது, ஓகேங்களா. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து எடுத்திருக்கேன். ஸோ வந்து தக்காளி வந்து உங்கள் புளிப்பாக உங்கள் குழந்தை சாப்பிடுவாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, ரொம்ப இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இதுவே வந்து உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். 2 மீடியம் சைஸ் தக்காளி அண்ட் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பெருங்காயத்தூள் எதுக்குன்னா அதுவும் வந்து கேஸ் தான் இல்லையா. ஸோ பருப்பு கேஸ் அப்படின்றனால பெருங்காயத்தூள் வந்து கேஸ் எடுக்கும் அப்படின்றதுக்காக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்க்கும் போது நான் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து வயிறு வலி அந்த மாதிரி பிரச்சனை வந்து வராமல் வந்து தடுக்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய். நான் வந்து எனக்கு பெரியவங்களுக்கு செய்கிறனால பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். சின்ன குழந்தைங்க ஒரு 8 மாதம் தான் ஆகுது அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் வந்து இப்போ சேர்க்க வேண்டாம். நான் லாஸ்ட்டில் வந்து அதுக்கு வந்து எப்படி காரம் ஆட் பண்ணலான்றது சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ வந்து நான் பெரியவங்களுக்கு செய்கிறனால இப்போ வந்து பச்சை மிளகாய் வந்து செய்கிறேன். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களா இருந்தால் உங்கள் குழந்தைங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக வந்து உப்பு வந்து இப்போ கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அப்புறமேட்டுக்காக வந்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். அண்ட் இதெல்லாம் வந்து நல்லா முழுகிற அளவு வந்து தண்ணி, ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் பேன் வந்து ஆன் பண்ணல, எல்லாமே ஆன் பண்ணாமல் தான் வந்து செஞ்சிட்ருக்கேன். ஸோ அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், ஓகேங்களா. ஸோ மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து குக்கரை மூடி நீங்கள் வந்து ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு நல்லா வந்து பருப்பு வேகிற அளவு விசில் வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நல்லா ஊற வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வந்து ஒரு 3 விசில்லே நல்லா வந்து வெந்து வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் விசில் எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ நல்லா வந்துட்டு ஊற வைக்கல அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து பருப்பு நீங்கள் வந்து விசில் வைக்கணும், ஓகேங்களா. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு நான் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துகிட்டேன். நல்லா வந்து எனக்கு வெந்து வந்துருச்சு. இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த எக் பீட்டர் இருக்குது இல்லைங்களா, அது கூட வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே வந்து நல்லா வந்து பருப்பு வந்து அந்த கரைஞ்சிரும். அடுத்தது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் அண்ட் கடுகு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஜஸ்ட்டு ஒரு தாளிப்பு தான், ஓகேங்களா. இந்த டைமில் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இந்த டைமில் ஒரு சின்ன சைஸ் காஞ்ச மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தாளிக்கும் போது பச்சை மிளகா ஆட் பண்ணாமல் காஞ்ச மிளகா மட்டும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன் அதான் தான். லாஸ்ட்டில் தாளிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பருப்பு சாம்பாரை வந்து இதில் ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லி தூவுனிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இல்லை உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த டைம் வந்து கொஞ்சமாக வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரிங்கிங் வாட்டர் கொஞ்சமாக வந்து இந்த டைம் வந்து ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி வந்து வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கு தோசைக்கெலாம் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது போல் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.